இன்னைக்கு 11,000 கோடிக்கு மேலே நெட் ஒர்க் இருக்கிற ரொனால்டோ ஒரு காலத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கு தினமும் ஸ்டோரி கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவர் கருவில் இருக்கும்போதே அவரை கலைக்கிறதுக்காக அவங்களோட அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனால் அங்கே டாக்டர்ஸும் சர்ச்சில் உள்ளவங்களும் அவரோட மனசை மாற்றினதுனால February 5, 1985 போர்ச்சுகலில் பிறகுறாரு ரொனால்டோ. அவரோட குழந்தை பருவத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்கிற ஒரு வாட்டு வீட்டில் தான் இருந்திருக்காங்க. 3 நேரம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மா ஏதாவது வீட்டு வேலைக்காக போயிடுறாங்க. அவங்க அப்பா கிடைக்கிற எல்லா வேலையுமே பண்ணுவார். இவருக்கு 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வேலை பார்த்த ஃபுட்பால் கிரவுண்டை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதிலிருந்து ரொனால்டோக்கு ஃபுட்பால் மீதான காதல் ரொம்பவே அதிகமாகுது. அவர் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவங்க அண்ணாவோட கிழிஞ்சு ஷூ எடுத்துட்டு விளையாட போவாராம். அவருக்கு 12 வயசு இருக்கும்போது ஸ்போர்ட்டிங் சிபி போர்ச்சுகல் ஃபுட்பால் கிளப்ல வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்கே 2 வருஷம் அவரோட முழு திறமையும் காமிக்கிறாரு. ஃபுட்பாலில் நல்லா வளர்ந்து வரும்போது திடீர்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சி, அவரோட இதயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக துடிக்கிற இதயத்தை விட ரொனால்டோட இதயம் கொஞ்சம் அதிகமாக துடிக்குது. இதனால் டாக்டர்ஸ்லாம் ஒன்று உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா நீங்கள் ஃபுட்பால் விளாடுறதை நிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொனால்டோ நான் ஃபுட்பால் விளாடுவேன், நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரொனால்டோ விளாட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் நல்லா வளர்ந்து வரும்போது ரொனால்டோட அப்பா குடிக்கு அடிமையாகி குடிப்பழக்கத்தினால அவர் இறந்து போகிறாரு. இது ரொனால்டோவுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் எந்த ஒரு கவலையுமே அவர் கேம்ஸில் காட்டினதே கிடையாது. 2003 $12.24 மில்லியன் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்பில் விளையாடுறதுக்காக ரொனால்டோ ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த டைமில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பிளேயர்னு அது ரொனால்டோ தான். 2009 ரீல் மேட்ரிட் கிட்டத்தட்ட 94 மில்லியன் செலவு பண்ணி அவர் வாங்குறாங்க. அங்கே அவர் கிட்டத்தட்ட 9 சீசன் விளையாடுறாரு. ரொனால்டோ இது வரைக்கும் 35 டீம் ட்ராஃபிஸ் அண்ட் 850க்கு மேலே கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து அவரோட விடாமுயற்சி அவரை இந்த லெவலுக்கு உயர்த்திருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம்.